ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த விலாக் எதை பற்றினா, இது ஒரு ட்ராவல் விலாக் தான். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அது வந்து செங்கல்பட்டு டு வாணியம்பட்டி தாங்க. இது ஒரு 7 hours ஆகுங்க வாணியம்பட்டி ரீச் ஆகிறதுக்கு. அந்த 7 hours கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கியாச்சு. அப்புறம் நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் வேறு. லஞ்ச் வாங்கி பஸ்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டேன். எங்கள் ஊருக்கிட்ட நெருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், எப்போது வந்து இறங்குவோம் அப்படின்ட்டு. வாணியம்படி போயிட்டு அங்கேருந்து கிரிசமுத்திரம் அப்படின்ற கிராமத்துக்கு தாங்க போகணும். அங்கே போய் ரீச் ஆனதும் அம்மாவெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே அம்மா நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதுளை மரம், இது வந்து தானாக முளைச்சது தான். ஆனால் நிறைய பூ வச்சுச்சுங்க இப்போது லாஸ்ட் இயர். ஆனால் காயே விடலை. இந்த இயரும் வந்து நிறைய பூ விட்டுருக்கு. பார்ப்போம் காய் வைக்குதான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை செடி, நாட்டு அவரை தாங்க, நல்லா கொத்தாக காய்க்குது. அவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே இந்த வீட்டு இது மாதிரியே பரவி இருந்தது. அம்மாவும் இதுக்கு முன்னாடி நிறைய பறித்து சமைச்சிருக்காங்களாம். எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நிறைய காய் விட்டு இருந்ததுங்க. நானும் கொஞ்சம் பறித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரம் இப்போ தான் கொஞ்சமாக பிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் அதையும் விடலை. 1-2 பறித்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த செம்பருத்தி பூ பாருங்கள், எவ்வளோ பெருசுங்க. ஃபுல் ரெட் கலர், ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. நிறைய பூ பூக்குது. வழியில் போகிறவங்க எல்லாமே பூ செடின்னு எல்லாம் கேட்பாங்க கொடுக்க சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு செடி, இது பாருங்களேன். பொங்கலுக்கு தாங்க சாப்பிட்டு மீதி கரும்பு தான் வச்சோம். அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். நிறைய கரும்புங்க. போகிறதுக்குள்ளே இதையும் டேஸ்ட் பண்ணிட்டு தாங்க போகணும். அப்புறம் இந்த கனகாம்பரம் செடி, இது கூட நிறைய செடிங்க வீடு சுற்றி விதை விழுந்து தானாக முளைச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம எதுக்காக ஊருக்கு வந்தோம்னா, திருவிழாக்கு தாங்க. ஊர் திருவிழான்னா சும்மாவா, சூப்பராக இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த திருவிழானாவே ஒரே ஜாலியாகிடுங்க. வாங்க போய் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த லைட்டு வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கோவில் போகிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. இந்த திருவிழா வந்து 2 days நடக்குங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறது. அதுக்காக தான் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கருவாடு குழம்பு, கூழ், சாப்பாடு, வடை எல்லாமே செஞ்சு வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கூழ் ஊற்றுறதுக்காக கோவிலுக்கு போனோம். அது எங்கள் அக்கா தான் எடுத்துகிட்டு போனாங்க. கூழ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அம்மனை பார்த்துட்டு அங்கே ஊற்றிட்டு வந்துடுவோம். அதுக்காக தான் எங்கள் அக்கா வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்லலாம் நான் தான் எடுத்துகிட்டு போவேன். அதுக்காக ஃபுல்லாக சாரீ கட்டி ரெடி ஆகிட்டு போவோம். அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா வான வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணது தாங்க. அப்படியே திருவிழாவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய பட்டாசுலாம் வெடிச்சு சூப்பராக இருந்தது. இந்த வான வேடிக்கை எல்லாம் முடிஞ்சதும் அம்மன் வந்து தெரு வீதி உலா வருவாங்க. அதுக்காக தாங்க முன்னாடியே இந்த வான வேடிக்கையெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த தெரு வீதி உலாவில் தேரில் தாங்க அம்மனை வந்து அலங்கரித்து ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. அது கூடவே வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஜாலியாக போவாங்க.
அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்களா, சாமி வந்து இங்கே பாரதி கோவில்கிட்ட தாங்க எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி தேர்லெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌடு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மன் நடு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு எங்கள் ஊர் உள்ளே இருக்க கோயிலில் போயிட்டு அந்த தேர் முன்னாடி எல்லோரும் இப்படி தாங்க டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. குட்டீஸ்லாம் பாருங்களேன், செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்கல்ல. அப்படியே நானும் சும்மா கையை காலெல்லாம் அசைச்சிட்டு அந்த டான்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. ஃபுல்லாக வைப் தாங்க, பாசிட்டிவ் வைப்புங்க. எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க. ஃபைனலி அம்மன் வந்து கோவில் ரீச் ஆனதும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டே 2ஓட திருவிழா விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.